ஹாய் நண்பா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கும். ஸோ இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதை மற்ற யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஓகே நண்பா, ஸோ இந்த செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. செட்டிங்ஸ் இருக்கும். எத்தனை பேர் இதை நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க நண்பா. ஸோ இது உங்களுக்கு ஆனில் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், என்கிட்ட 2 வாட்ஸ்அப் இருக்குது. நான் இந்த வாட்ஸ்அப்லேருந்து என்னோட இன்னொரு நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் லவ்வரோ இல்லை உங்கள் பெஸ்ட்டியோ யாராவது பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டே போட்டாலுமே இந்த மாதிரி மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ அவங்க என்ன காண்டாக்ட் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பவர் பட்டன் ஆஃபில் இருக்கும்போது, ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நெட் ஆனில் இருந்தால் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ இதனால் நீங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ நல்லாவே மாட்டிக்குவீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டே நீங்கள் போட்டாலுமே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் அவங்க யார் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக எல்லாருமே பார்த்துருவாங்க நண்பா. அதுவே நீங்கள் இந்த செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரியே நான் திரும்பவும் மெசேஜ் பண்ணி காட்டுறேன். ஓகே நண்பா, இப்போ மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன காண்டாக்ட் என்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது நண்பா. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் 1 நியூ மெசேஜ் அப்படின்னு தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிருங்க. ஓகே நண்பா, இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ஆனில் இருந்தால் உடனே போய் நீங்கள் செக் பண்ணி இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வராது. அதாவது 1 நியூ மெசேஜ் இந்த மாதிரி தான் வரும். என்ன காண்டாக்ட் என்ன மெசேஜுங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன மெசேஜ் வந்துருக்குங்கிறத நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் நினைக்கலாம் நான் நோட்டிஃபிகேஷனை செட்டிங்ஸில் போய் நான் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டேனாவே நான் வாட்ஸ்அப்பில் உள்ளே போனால் மட்டும்தான் என்ன பர்சனல் மெசேஜ் வந்திருக்கிறதோ அது என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் அறிவாளித்தனமாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க நண்பா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த மெசேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது நண்பா. ஸோ வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் தான். நிறைய பேருக்கு இன்னமும் இது தெரியாமல் இருக்கும் நண்பா. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை போய் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே நண்பா, எத்தனை பேருக்கு இதை பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்துருக்கீங்க, இந்த செட்டிங்ஸ் எனக்கு இப்போ தான் தெரியும் ப்ரோ அப்படிங்கிறத கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கமெண்ட் பண்ணிருங்க நண்பா. எத்தனை பேர் நீங்கள் புதுசாக பார்த்து தெரிஞ்சிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணிச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.